Dear students, welcome to online class. Integral calculusல பீட்டா அண்டு காமா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம இன்டெகிரல்ஸில் வந்து இன்டெஃபினட் இன்டெகிரலும் சரி டெஃபினட் இன்டெகிரலும் சரி நிறையா மெத்தட் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆர்டரில் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இன்டெகிரல் 0 to 1, இந்த இன்டெகிரல் ஆஃப் த ஃபார்ம் இன்டெகிரல் 0 to 1 x power m minus 1 1 minus x whole power n minus 1 dx. அதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் பாருங்கள், இன்டெகிரல் 0 to infinity x power n minus 1 e power minus x dx. இப்போது இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா பீட்டா ஃபங்க்ஷன் இன்டெகிரல் 0 to 1 x power m minus 1 1 minus x whole power n minus 1 dx for m greater than 0 and n greater than 0 is known as beta function. So it is denoted by beta of m comma n. So beta of m comma n is equal to integral 0 to 1 x power m minus 1 1 minus x whole power n minus 1 dx. இதுதான் பீட்டா ஃபங்க்ஷன். அப்போ பீட்டா ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மில் இருக்கணும்? ஃபஸ்ட்டு லிமிட் வந்து 0 to 1 இருக்கணும். 0 to 1 x பவர் m minus 1 ஏதோ ஒரு வேல்யூ இன்ட்டு 1 minus x whole power n minus 1. இந்த இடத்துல எந்த வேரியபிள் வந்தாலும் சரி y t z எது வந்தாலும் சரி இந்த இடத்துல என்ன இருக்கணும்? எக்ஸோட பவர் 1 தான் இருக்கணும். எக்ஸு இப்போ ஒய் 1 minus y t 1 minus t இது மாதிரி தான் இருக்கணும். சப்போஸ் அதில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் 0 to 1 x power 7 1 minus x square whole power 8 into dxன்னு இருக்கும். இப்போ இது மாதிரிலாம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். புட் x square equal to y அப்படின்னு எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு பவர் 1 உள்ள ஒரு வேரியபிள் எடுத்துக்கணும். சரியா? இது மாதிரி மாற்றிக்கணும். சரியா? அதே மாதிரி காமா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் 0 to infinity x power n minus 1 e power minus x dx. இதான் இது காமா ஃபங்க்ஷன். ஸோ காமா ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to infinity x power n minus 1 e power minus x dx. இப்போ நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் 0 to infinity x power 4 e power minus x power 6 இது மாதிரிலாம் வரும். இல்லைனா இன்டெகிரல் 0 to infinity x power 2 e power minus 3x dx இது மாதிரிலாம் வரும். அப்போ காமா ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸு பவர் ஏதோ எனி வேல்யூ, இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸு இ பவர் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? -1 இருக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1 இருக்கணும். அப்போ இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? காமா ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் வேறு எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x power 6 இருக்கு இல்லையா, புட் x power 6 ஈக்குவல் டு y பார்த்தீங்கன்னா இ பவர் ஏதோ ஒரு வேலை இது ஒய்யாக மாறிடும், இ பவர் -yன்னு வந்துடும், டிஎக்ஸ் டிஒய்யை மாறிக்கும். அப்போ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? காமா ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பீட்டா ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். எக்ஸ் பவர் எனி வேல்யூ இன்ட்டு 1 minus எக்ஸு ரூட் எக்ஸோ இல்லை எக்ஸ் ஸ்கொயர்டோ இல்லை ஏஎக்ஸு 2x இது மாதிரி ப்ராடக்ட்லேயோ இதுமாரி இருக்கக்கூடாது. எக்ஸோட பவர் கண்டிப்பாக இதில் 1 இருக்கணும். அதே மாதிரி காமா ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இந்த எக்ஸ் இருக்குல்லையே அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1 இருக்கணும். அப்போ தான் நம்ம காமா ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த பீட்டா ஃபங்க்ஷன் காமா ஃபங்க்ஷன் இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸு தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பீட்டா ஃபங்க்ஷனுடைய நம்ம பீட்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பாருங்கள், ப்ராப்பர்ட்டி 1 beta of m comma n is equal to beta of n comma m. இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதோட ப்ரூஃப் மட்டும் பாருங்கள். we know that beta of m comma n is equal to integral 0 to 1 x power m minus 1 1 minus x whole power n minus 1 into dx. okay, okay, put 1 minus x equal to y. put 1 minus x is equal to y. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 1 டிஃபரன்ஸ் 0 minus dx is equal to dy. ஸோ dx is equal to minus dy. அதாவது எக்ஸில் என்ன பண்ண போகிறோம்? ஒய்யை மாற்ற போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் வந்து எக்ஸோட லிமிட்டு 0 to 1 எக்ஸோட லிமிட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 நமக்கு தேவை ஒய் இல்லையா, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 minus x. put x equal to 0 y is equal to 1. x will 0 கொடுங்க. put x equal to 0 y equal to 1. put x equal to 1 y is equal to 0. okay, therefore
beta of m comma n is equal to when x equal to 0 y equal to 1, when x equal to 1 y is equal to 0. அது மாதிரி எக்ஸு கண்டுபிடிங்க. ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணோம், ஒய்யை மாற்ற போகிறோம் இல்லையா. இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் ஒய், 1 மைனஸ் ஒய் ஹோல் பவர் எம் மைனஸ் 1. 1 மைனஸ் எக்ஸ் போல் என்ன இருக்குது, ஒய் இருக்கு இல்லையா, ஒய் பவர் என் மைனஸ் 1 டிஎக்ஸ் பதிலாக மைனஸ் டிஒய். ஓகே, இப்போது எக்ஸெல்லாம் ஒய்யாக மாற்றிட்டோம் இல்லையா. இப்போ இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணால் சைன் மாறிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் இருக்குல்ல, லிமிட்டை சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், அவ்வளோதான். சரி, லிமிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 to 1 ஒய் பவர் என் மைனஸ் 1 1 மைனஸ் ஒய் ஹோல் பவர் எம் மைனஸ் 1 இன்டு டிஒய். இப்போ பீட்டா ஃபங்க்ஷனுங்கிறது எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் என் மைனஸ் 1 டிஎக்ஸ் தான் பீட்டா ஆஃப் எம் கமா என். அதே மாதிரி தான் இங்கே வேரியபிள் மட்டும் தான் மாறி இருக்குது. அப்போது இன்டர் 0 to 1 ஒய் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஹோல் பவர் எம் மைனஸ் 1 டிஒய் வந்து நம்ம எப்படி எழுதலாம், பீட்டா ஆஃப் என் கமா எம்னு எழுதலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஓவர். பீட்டா ஆஃப் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஆஃப் என் கமா எம். இந்த பீட்டா இது மாறி இருக்கு, அவ்வளோதான், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சரியா, பீட்டா ஆஃப் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஆஃப் என் கமா எம். ஓகே, அதே மாதிரி செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ப்ராப்பர்ட்டி 2 beta of m comma n is equal to integral 0 to infinity y power m minus 1 divided by 1 plus y whole power m plus n into dy. Okay, beta of m comma n is equal to integral 0 to infinity y power m minus 1 divided by 1 plus y whole power m plus n. ப்ராப்ளம் இது மாதிரி வரும். இந்த மாடல் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பீட்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பீட்டா ஃபங்க்ஷனுங்கிறது இது மட்டும் கிடையாது, இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் இதுலேருந்து தான் கொண்டு வரது தான், அது வேறு ஒன்றும் இல்லை. 0 to 1 அதே மாதிரி பீட்டா ஃபங்க்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டெஃபினைட் இன்டெக்ரல் வித் 0 to இன்ஃபினிட்டி அஸ் லிமிட். அதாவது பீட்டா ஃபங்க்ஷன் லிமிட் வந்து 0 to 1. அதே மாதிரி இது ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து 0 to இன்ஃபினிட்டிங்கிற ப்ராப்ளம். சரியா, பீட்டா ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி ஒய் பவர் எம் மைனஸ் 1 1 + y ஹோல் பவர் m plus n into dy. நம்ம இந்த பீட்டா ஃபங்க்ஷன் ஃபார்முலாக்களே இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரிசல்ட்டை கொண்டு வர போகிறோம். ஸோ we know that beta of m comma n is equal to integral 0 to 1 x power m minus 1 1 minus x whole power n minus 1 into dx. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா put x is equal to y by 1 plus y ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸு பதிலாக என்ன பண்ணுறேன், y by n plus y ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதாவது டிஎக்ஸ் டிஒயாக மாறணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண அடிக்கும் டிஎக்ஸை டிஃப்ரெண்ட் டிஎக்ஸு. அதுமாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u by v மெத்தடு. ஸோ 1 plus y ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் வச்சுக்கிட்டு நியூமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் இன்ட்டு 1 மைனஸ் நியூமினேட்டர் வச்சுட்டு 1 + y டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதுக்கு கிடைக்கும் 0 + 1. ஸோ 1 ஒய்யை பொறுத்து பண்ணுறதுல டிஒய். சரியா, இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 1 + y மைனஸ் ஒய் டிவைட் பை 1 + y ஹோல் ஸ்கொயர் டிஒய். ஸோ ஒய் கெட் கேன்சல் 1 டிவைட் பை 1 + y ஹோல் ஸ்கொயர் டிஒய். அப்போ டிஎக்ஸ் போகிற நீங்கள் என்ன பண்ணலாம், 1 by 1 plus y ஹோல் ஸ்கொயர் டிஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லிமிட் வந்து எக்ஸோட லிமிட்டு 0 to 1ங்கிறது எதோட லிமிட்டு, எக்ஸோட லிமிட்டு. இப்போ லிமிட்டை பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 and 1. நமக்கு தேவை வந்து ஒய், நமக்கு தேவையானது ஒய். ஸோ நீங்கள் எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். சரியா, எக்ஸுக்கும் ஒய் கண்டுபிடிங்க. இதுலேருந்து ஒய் கண்டுபிடிங்க. என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஓகே, எப்படி ஒய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா புட்டு எக்ஸுக்கு 0. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதே மாதிரி எக்ஸுக்கு 1 கொடுங்க. எக்ஸு எப்படி 1 கொடுத்தீங்கன்னா ஒய் பை 1 + y இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 + y என்னோட 1 மல்டிபிள் ஆகும் இல்லையா, y இஸ் ஈக்குவல் டு
1 + y. இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சால்வ் பண்ண முடியாது. ஸோ y = இன்ஃபினிட்டி. y = இன்ஃபினிட்டி. y கேன்சல் ஆகிடும், 0 1 அப்படின்னு வரும். சரியா? ஸோ அதனால் என்னது y = இன்ஃபினிட்டி. ஏன்னா இன்ஃபினிட்டி வரதுக்காக தான் நம்ம இது மாதிரி கொடுத்தோம். சரியா? இப்போ x = y/1 + y கொடுத்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டி வரதுக்காக தான். சரியா? இது மாதிரி வந்தால் இது இன்ஃபினிட்டி. ஓகே. ஸோ இப்போ பீட்டா ஆஃப் m, n = இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லிமிட் வந்து 0 வந்துச்சுன்னா ஒய்க்கு என்னது 0, இன்டகரல் 0. எக்ஸு ஒன்றா ஒய்க்கு என்னது இன்ஃபினிட்டி இல்லையா? ஸோ இன்ஃபினிட்டி. அப்புறம் x⁻m-1. இப்போ இங்கே எக்ஸ் இந்த இது எல்லாமே என்ன பண்ணணும், ஒய்யாக மாற்ற போகிறோம் இல்லையா? இப்போ எக்ஸு பதிலாக இந்த டைம் கொடுக்கலாம், y/1 + y ஹோல் m-1. அதே மாதிரி 1 - x, எக்ஸ் பதில் என்ன இருக்குது, y/1 + y ஹோல் n-1. dxக்கு பதிலாக 1/1 + y ஹோல் ஸ்கொயர் இன்டு dy. ஸோ 1/1 + y ஹோல் ஸ்கொயர் இன்டு dy. ஓகே, இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இன்டகரல் 0 to ∞. இந்த பவர்லாம் தனித்தனியாக எடுத்துருங்க. y/m-1 1 + y ஹோல் m-1. அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 + y - y. ஸோ இந்த y கேன்சல் ஆகிடும். 1/1 + y ஹோல் n-1 1/1 + y ஹோல் ஸ்கொயர் இன்டு dy. ஓகே, இன்டகரல் 0 to ∞ y/m-1 1 + y ஹோல் m-1 1/1 + y ஹோல் n-1 1/1 + y ஹோல் ஸ்கொயர் இன்டு dy. ஸோ இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 + y பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி வச்சுக்கலாம். y/m-1 1 + y m-1 + n-1 + 2. ஸோ m-1 n-1 2. இந்த 2 - 2 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன கிடைக்கும், m + n இன்டு dy. ஸோ பீட்டா ஆஃப் m, n = இன்டகரல் 0 to ∞ y/m-1 1 + y ஹோல் m + n இன்டு dy. இது வந்து பீட்டா ஃபங்க்ஷனில் வந்து வித் லிமிட் 0 to ∞ இல்லை. ஓகே, அது மாதிரி தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 3, பீட்டா ஆஃப் m, n = 2 times. ஓகே, 2 times ஆஃப் இன்டகரல் 0 to π/2 sin power 2m-1 theta sin power cos power 2n-1 theta into d theta. இப்போ 0 to, அதாவது பீட்டா ஃபங்க்ஷன் மொத்தம் 3 ஃபார்மில் வந்துருப்பாருங்க. பீட்டா ஆஃப் m, n = 0 to 1 x⁻m-1 into 1 - x ஹோல் n-1 dx. அதே மாதிரி லிமிட் 0 to ∞ வந்து இன்டகரல் 0 to ∞ y/m-1 1 + y ஹோல் m + n into dy. அதே மாதிரி 0 to π/2ல 2 times வருப்பாங்க. 2 times 0 to π/2 sin power 2m-1 theta into cos power 2n-1 theta into d theta. சரியா? இதோட ப்ரூஃப் பாருங்கள். நம்ம எல்லா ரிசல்ட்டுமே வந்து நம்ம அந்த பீட்டா ஃபங்க்ஷனில் கொண்டு வரோம். we know that beta function beta of m, n = integral 0 to 1 x⁻m-1 1 - x ஹோல் n-1 dx. put x = sin square theta. நீங்கள் sin square theta கொடுக்கலாம், cos square theta கொடுக்கலாம். சரியா? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா put x = sin square theta. ஓகே, இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் எல்லாம் தீட்டாவை மாற்ற போகிறேன். ஸோ dx வேணும் இல்லையா, அதனால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dx = sin square theta டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கும். ஃபஸ்ட்டு sin square 2 sin square theta டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 2 sin theta 2 sin theta. திரும்ப sin theta டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கும் cos theta. தீட்டா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணல d theta. ஸோ dx போல் 2 sin theta cos theta d theta கொடுத்துடலாம். ஓகே, அப்புறம் இந்த லிமிட் வந்து எக்ஸோட லிமிட்டு, நமக்கு என்ன வேணும், தீட்டாவோட லிமிட் வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. x = 0 1. இங்கே வந்து sin square theta = xன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீட்டாவோட லிமிட் பாருங்கள். x 0னா sin square theta என்ன ஆகிடும், 0 ஆகிடும் இல்லையா? எப்போ சைனுக்கு 0 கிடைக்கும்னா 0 டிகிரியாக இருந்தால் 0 கிடைக்கும். அது மாதிரி x 1 கொடுங்க.
இப்போ sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. எப்போ சைனுக்கு 1 கிடைக்கும் அப்படின்னா π/2. ஓகே, therefore beta of m comma n is equal to when x equal to 0, theta is equal to 0. When x equal to 1, theta is equal to π/2. x power m minus 1, x replacing by sin square theta whole power m minus 1, 1 minus sin square theta whole power n minus 1, dx replacing by 2 sin theta cos theta and d theta. Okay, integral 0 to π/2. இந்த பவர் மல்டிபிள் பண்ணலாம் இல்லையா, sin பவர் 2m minus 2 theta, 1 minus sin square thetaங்கிறது cos square theta. ஸோ cos square theta whole power n minus 1 நம்ம எப்படி எழுதலாம், cos power 2n minus 2 theta. அது மாதிரி இங்கே என்ன இருக்குது, 2 sin theta cos theta d theta. இந்த 2 வந்து நான் கான்ஸ்டன்ட் வெளில வச்சுக்கிறேன். 2 times integral 0 to π/2 sin பவர், இங்கே பார்த்தீங்கன்னா sin பவர் 2m minus 2 theta இன்ட்டு sin thetaன்னு இருக்கு. இதோட பவர் 1 இல்லையா, 2m minus 2 plus 1. ஸோ 2m minus 1 theta. அதே மாதிரி காசு பாருங்கள், 2n minus 2 plus 1. ஸோ 2n minus 1 theta இன்ட்டு d theta. இது பீட்டா ஆஃப் m கம்மா என்னோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா பீட்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு, அது 3மே நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி காமா ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. காமா ஃபங்க்ஷனுக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏற்கனவே நமக்கு தெரியும் காமா ஃபங்க்ஷனுங்கிறது gamma of n is equal to integral 0 to infinity x power n minus 1 e power minus x dx. இது நமக்கு தெரியும் சரியா. இப்போ இந்த காமா ஆஃப் n, இந்த காமாவோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்ம பார்த்தா போகிறோம். இது நிறையா ஃபார்முலா கவனிங்க. சாரி, காமா ஆஃப் n plus 1, இது ப்ரூஃப் அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காமா ஆஃப் n plus 1 is equal to n gamma of n. gamma of n plus 1 is equal to n இன்ட்டு gamma of n. இந்த n வந்து எப்படி இருக்கணும், greater than 0 இருக்கணும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி gamma of n plus 1 n ஃபேக்டர்னு எழுதலாம். gamma of n plus 1 என்ன பண்ணலாம், n ஃபேக்டர்னு எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் ஆகணும். n is a positive integer. n is a positive integer. ஓகே, அப்புறம் gamma of 1, இதுலேருந்து ரிசல்ட் நிறையா இருக்குது, நம்ம ஒன்றா பார்க்கலாம். gamma of 1ங்கிறது 1, gamma of 1ங்கிறது என்னது 1. அதுமாதிரி gamma of 1/2 வேல்யூ √π. gamma of 1/2 வேல்யூ √π. ஓகே, ஃபஸ்ட்டு ரிசல்ட் பாருங்கள். gamma of n plus 1 is equal to n factorial. இதோட ப்ரூஃப் மட்டும் பாருங்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும் gamma of n plus 1 is equal to n into gamma of n. gamma of n plus 1 is equal to n into gamma of n. ஸோ இந்த n அப்படி இருக்கட்டும். இந்த gamma of n எப்படி எழுதலாம், gamma of n plus 1ங்கிறது n into gamma of n. இதோட ஒன்று குறைக்கிறீங்க, n அது அப்படியே காமாவில் வருது இல்லையா. அதே மாதிரி தான் gamma of nங்கிறது இதுலேருந்து ஒன்று குறைங்க, n minus 1 into gamma of n minus 1. அதுக்கப்புறம் n into n minus 1 இதுக்கு கண்டுபிடிங்க, இதோட ஒன்று குறைங்க, n minus 2 into gamma of n minus 2. சரியா, இது மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியில் n into n minus 1, n into n minus 2, கடைசியாக இருக்கும் 3 into 2 into 1. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், n ஃபேக்டர்னு சொல்லுவோம். n ஃபேக்டர்ங்கிறது product of n factorial is product of first n natural numbers. n factorial is product of first n natural numbers. So gamma of n plus 1 is equal to n factorial. கண்டிப்பாக ஃபேக்டரியல் யூஸ் பண்ணும்போது என்னங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். ஓகே, இந்த ஆர்டரில் gamma 1ஓட வேல்யூ வந்து நம்ம 1ன்னு சொல்லியிருக்கோம், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். gamma 1, gamma of 1ங்கிறது integral 0 to infinity gamma of n is equal to integral 0 to infinity x power n minus 1 e power minus x dx. ஸோ இங்கே என்னுக்கு போல் 1 இல்லையா, அப்போ 1 minus 1 0 ஆகிடும். அதாவது x power 0 e power minus x dx.
integral 0 to infinity x power 0 is 1 1 into e power minus x dx. ஸோ e power minus x இன்டெகிரல் பண்ணிங்கன்னா e power minus x by minus 1 நான் மைனஸ் மேலே வச்சுருக்கேன். இன்டெகிரல் 0 to infinity லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் e power minus infinity லோயர் லிமிட் கொடுக்கும்போது அங்கே ஒரு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, e power 0 e power minus infinity வேல்யூ 0 e power 0 வேல்யூ 1 0 plus 1 1. ஸோ காமா ஆஃப் 1ஓட வேல்யூ 1. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்டு காமா ஃபங்க்ஷன்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். பீட்டா ஆஃப் எம் காமா என் இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் எம் இன்டு காமா ஆஃப் என் டிவைட் பை காமா ஆஃப் எம் ப்ளஸ் என். இது இந்த 10 மார்க்கில் வந்து கேட்பாங்க, ஒரு ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்டு காமா ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க. சரியா? அப்போ நம்ம ஃபார்முலா வந்து ரொம்ப யாத்திரை வச்சுக்கணும். பீட்டா ஆஃப் எம் காமா என் இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் எம் இன்டு காமா ஆஃப் என் டிவைட் பை காமா ஆஃப் எம் ப்ளஸ் என். ஓகே, சப்போஸ் நம்ம பீட்டா ஆஃப் 3,2 வேல்யூ வருது, இப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். காமா ஆஃப் 3 காமா ஆஃப் 2 பை காமா ஆஃப் 3 + 2 5. அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா காமா ஆஃப் 3ங்கிறது நம்ம எப்படி எழுதுவீங்க, 2 ஃபேக்டோரியல். ஏன்னா காமா ஆஃப் n + 1 இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல், காமா ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல், காமா ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரியா? அப்போ நமக்கு இந்த பீட்டா ஃபங்க்ஷன் காமா ஃபங்க்ஷனோட ரிலேஷன் வந்து ரொம்ப முக்கியம். பீட்டா ஆஃப் எம் காமா என் இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் எம் இன்டு காமா ஆஃப் என் டிவைட் பை காமா ஆஃப் எம் ப்ளஸ் என். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் காமா ஃபங்க்ஷன் ரிசல்ட் எழுதிக்கங்க. வி நோ தட் காமா ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to infinity x பவர் n minus 1 e power minus x dx. இது காமா ஃபங்க்ஷனோட ரிலேஷன். இப்போ ஃபார்முலா காமா ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to infinity x power n minus 1 e power minus x dx. ஓகே, இதில் என்ன பண்ணுறீங்கன்னா புட் x is equal to t squared. x போல் என்ன பண்ணுறீங்க, t ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ dx வந்து dtயாக மாறணும் இல்லையா? அப்போ ஸோ dx is equal to 2t into dt. லிமிட் அதே தான். புட் x கூட 0 t is 0, புட் x கூட infinity t is also infinity. ஸோ லிமிட் மாறாது. therefore gamma of n is equal to integral 0 to infinity x will t squared இல்லையா? இப்போ t squared whole power n minus 1 e power minus t squared into 2t into dt. 2t into dt. ஓகே, இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். integral 0 to infinity t power 2n minus 2, இந்த 2 கான்ஸ்டன்ட் இல்லையா, வெளில வச்சுக்கோங்க. இங்கே ஒரு t இருக்குது, into t e power minus t squared into dt. ஸோ 2 into integral 0 to infinity t power 2n minus 2 plus 1. ஸோ 2n minus 1 e power minus t squared into dt. காமா ஆஃப் n. சரியா? நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு t வந்து ஒரு எக்ஸாக மாற்றிக்குங்க, வேரியபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். therefore gamma of n is equal to 2 times integral 0 to infinity x power 2n minus 1 e power minus x squared into dx. ஓகே, இதே மாதிரி gamma of m, similarly gamma of m is equal to, அது y வச்சுங்க, in terms of y 2 into integral 0 to infinity y power mனால 2m minus 1 e power minus y squared dy. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காமா ஆஃப் எம் இன்டு காமா ஆஃப் என் இருக்கு இல்லையா? அதனால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். காமா ஆஃப் எம் தேர்ஃபோர் காமா ஆஃப் எம் இன்டு காமா ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு, ஸோ காமா ஆஃப் எம்ங்கிறது 2 இன்டு இன்டெகிரல் 0 to infinity y பவர் 2m minus 1 e power minus y squared dy இன்ட்டு காமா ஆஃப் என்னங்கிறது 2 இன்டு இன்டெகிரல் 0 to infinity x power 2n minus 1 e power minus x squared into dx. இந்த ரெண்டு இன்டெகிரலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into 2 4, ரெண்டுக்குமே லிமிட் சேம். ஸோ டபுள் இன்டெகிரல் எடுத்துங்க. இன்டெகிரல் 0 to infinity இன்டெகிரல் 0 to infinity ஃபஸ்ட்டு x power 2n minus 1 y power 2m minus 1 e power minus x squared into e power minus y squared dx dy. ஓகேவா? இன்னொரு ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இ பவர் இதை ஆட் பண்ணிக்கலாம். பவரை 4 இன்டெகிரல் 0 to infinity
x power 2n minus 1 y power 2m minus 1 e power minus of x squared plus y squared dx dy. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போலார் கோஆர்டினேட்ஸை மாற்ற போகிறோம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா, ஒய் பதிலானது ஆர் சைன் தீட்டா, அப்புறம் டிஎக்ஸ் டிஒய் கண்டுபிடிச்சி நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ரிசல்ட்டை கொண்டு வரலாம். ஓகே, பை சேஞ்சிங் இன்டு போலார் கோஆர்டினேட்ஸ் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎக்ஸ் டிஒய்ங்கிறது ஆர் டிஆர் டி தீட்டா. டிஎக்ஸ் டிஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிஆர் டி தீட்டா. ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தேர்ஃபோர் காமா ஆஃப் எம் இன்டு காமா ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு, அங்கே 4 இருக்கு இல்லையா, அதாவது இன்டெக்ரல் 4 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to infinity x power 2n minus 1 y power 2m minus 1 e power of minus of x square plus y squared into dx dy. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸு போல் ஆர் காஸ் தீட்டா, எக்ஸ் போல் என்னது ஆர் காஸ் தீட்டா. ஸோ இன்டெக்ரல் ஓகே, இங்கே லிமிட் போடல, இன்டெக்ரல் 0 to infinity. ஸோ 4 இன்ட்டு இன்டெக்ரல் லிமிட் அப்படியே இருக்கட்டும். எக்ஸு போல் என்ன பாருங்கள், எக்ஸ் போலாக ஆர் காஸ் தீட்டா இல்லையா, ஆர் காஸ் தீட்டா ஹோல் பவர் 2n minus 1. அதே மாதிரி ஒய் போல் ஆர் சைன் தீட்டா இல்லையா, ஆர் சைன் தீட்டா ஹோல் பவர் 2m minus 1. அடுத்து இன்ட்டு இ பவர், இடம்பத்தில் மடக்கி எழுதியிருக்கேன், இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், அதாவது ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. டிஎக்ஸ் டிஒய்ங்கிறது ஆர் டிஆர் இன்டு டி தீட்டா, ஆர் டிஆர் இன்டு டி தீட்டா. ஆர் இஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity அண்ட் தீட்டா இஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to π/2. இங்கே வந்து ஆர் இஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity, தீட்டா இஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to π/2. இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளே தான் இந்த ரீஜன் இருக்கும். ஸோ இன்டெக்ரல் 0 to π/2 இன்டெக்ரல் 0 to infinity. ஓகே, இதை கொஞ்சம் சிம்ப்ளி பண்ணுங்கள். 4 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to infinity இன்டெக்ரல் 0 to π/2. இந்த ஆரோட பவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோட பவர் வந்து 2n minus 1, இங்கே 2m minus 1, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ இதெல்லாமே டோட்டலாக சிம்ப்ளி பண்ணிங்கன்னா ஆர் பவர் 2n minus 1 ப்ளஸ் 2m minus 1 ப்ளஸ் 1, இதுதான் ஆரோட பவர். அதே மாதிரி காஸ் பாருங்கள், காஸ் பவர் 2n minus 1 தீட்டா சைன் பவர் 2m minus 1 தீட்டா. ஓகே, இதுலேருந்து ஆர்ஸ் கூட வெளியே எடுத்துலாம். ஆர்ஸ் கூட வெளியே எடுத்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வெளியே 1. ஸோ என்ன கிடைக்கும், இ பவர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிஆர் டி தீட்டா. ஸோ 4 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to infinity இன்டெக்ரல் 0 to π/2. ஆரோட பவர் பார்த்திங்கன்னா அந்த 2m ப்ளஸ் 2n மைனஸ் 1, 2m ப்ளஸ் 2n மைனஸ்னு இருக்கும். ஆர் பவர் 2m ப்ளஸ் 2n மைனஸ் 1 காஸ் பவர் 2n மைனஸ் 1 தீட்டா சைன் பவர் 2m மைனஸ் 1 தீட்டா இ பவர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு இன்டு டிஆர் டி தீட்டா. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ணுங்கள். இன்டெக்ரல் 0 to infinity இந்த டிஆர் இருக்கு இல்லையா, டிஆர் தனியாக வச்சுக்கோங்க, தீட்டாலாம் தனியாக வச்சுக்கோங்க. 4 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to infinity ஆர் பவர் 2m ப்ளஸ் 2n மைனஸ் 1 இ பவர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்டு டிஆர், இது ஒரு இன்டெக்ரல். அதே மாதிரி இன்டெக்ரல் 0 to π/2 ஃபஸ்ட்டு சைன் எழுதிக்கங்க, சைன் பவர் 2m minus 1 தீட்டா காஸ் பவர் 2n minus 1 தீட்டா இன்டு டி தீட்டா. 2 இன்டெக்ரலும் நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மில் இருக்குன்னா காமா ஃபங்க்ஷன் ஃபார்மில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன வரணும், இ பவர் மைனஸ் ஆர்னு வரணும். ஏன்னா காமா ஃபங்க்ஷன் ஃபார்முலா அதுதானே, இன்டெக்ரல் 0 to infinity x power n minus 1 e power மைனஸ் எக்ஸ் dx. ஸோ மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் ஆறு மைனஸ் இசட் இது மாதிரி தான் வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது, இது மாதிரி வரக்கூடாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், புட் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டி.
ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 2r dr இஸ் ஈக்குவல் டு dt. நமக்கு தேவை dr. ஸோ dt பை 2r. இல்லைன்னா r கண்டுபிடிச்சிங்கன்னா r இஸ் ஈக்குவல் டு ரூட் டி. r இஸ் ஈக்குவல் டு என்னது ரூட் டி. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஆர் இருக்கிறதுக்காக dt பை 2 ரூட் டி ஆர் பை டிடி மாற்றிக்கிட்டேன். சரியா? டிஆர். ஓகே, லிமிட் பார்த்தீங்கன்னா மாறாது. ஆருக்கு 0 தான், டிக்கு 0 தான், ஆருக்கு இன்ஃபினிட்டி தான், டிக்கு என்னது இன்ஃபினிட்டி தான். சரியா? இது கூட நம்ம ஃபார்முலா நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி 2ல் பார்த்தோம். பீட்டா ஆஃப் m, n இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் 0 to infinity 0 to 5/2 sin power 2m minus theta cos power 2n minus theta அப்படின்னு டேட்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே, therefore gamma of m into gamma of n is equal to 4 times integral 0 to infinity ஆருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் டி. ஸோ ஆறுங்கிறது ரூட் டி. ஆறுங்கிறது என்னது ரூட் டி. ஸோ ரூட் டி பவர் 2m ப்ளஸ் 2n மைனஸ் 1 இ பவர் மைனஸ் டி. டிஆருங்கிறது என்னது டிடி பை 2 ரூட் டி. இங்கே என்ன பண்ணலாம்னா பீட்டா ஆஃப் m, n இஸ் ஈக்குவல் தெரியும். பீட்டா ஆஃப் m, n இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to 5/2 sin power 2m minus 1 theta cos power 2n minus 1 theta d theta. ஸோ இங்கே 2 இல்லை. சரி, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் 1/2 இன்ட்டு பீட்டா ஆஃப் m, n எழுதலாம். 1/2 இன்ட்டு பீட்டா ஆஃப் m, n. சரியா? இந்த 2 இந்த 2 இந்த 4 எல்லாமே கேன்சல் ஆகிடும். மீதி என்ன பாருங்கள், இன்டெக்ரல் 0 to infinity. ஃபஸ்ட்டு டீயோட ஆர்டர் பவர் வந்து எழுதிக்கலாம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த டீயோட பவர் 1/2 ஹோல் பவர் 2m ப்ளஸ் 2n மைனஸ் 1. ஸோ டி பவர் 1/2 2m ப்ளஸ் 2n மைனஸ் 1. அதே மாதிரி இந்த டீயோட பவர் 1/2 நியூமரேட்டர் வந்தால் என்ன ஆகும் மைனஸ் 1/2 இ பவர் மைனஸ் டி இன்டு பீட்டா ஆஃப் m, n. சரியா? இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இன்டெக்ரல் 0 to infinity இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இந்த 2 கேன்சல் பண்ணால் m டி பவர் m அடுத்து n மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 மைனஸ் 1 இ பவர் மைனஸ் டி இன்டு டிடி இன்டு பீட்டா ஆஃப் m, n. ஓகேவா? உங்களுக்கு ஏற்கனவே காமா ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். காமா ஃபங்க்ஷனுங்கிறது இன்டெக்ரல் 0 to infinity x பவர் n minus 1 e power minus x dx. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கவனிங்க. காமா ஃபங்க்ஷனுங்கிறது இன்டெக்ரல் 0 to infinity x பவர் n minus 1 e power minus x dx. ஆனால் நம்மகிட்ட பாருங்கள் அந்த ஃபார்ம் வந்துருச்சு இல்லையா, இந்த காமா ஃபங்க்ஷன் ஃபார்ம் வந்துருச்சு, மைனஸ் டி வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல n minus 1 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது m ப்ளஸ் n மைனஸ் 1 இருக்குது. நமக்கு தேவை n, இந்த n தான். ஸோ இதுலேருந்து n கண்டுபிடிங்க. அதாவது n மைனஸ் 1க்குள்ளே இது இருக்குது, அவ்வளோதான். ஸோ n மைனஸ் 1க்கு பதிலாக m ப்ளஸ் n மைனஸ், இந்த n வேறு இந்த n வேறு. சரி, நமக்கு தேவை n இல்லையா, m ப்ளஸ் n அப்புறம் ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ n-க்குள்ளே m ப்ளஸ் n. அப்போ இந்த ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காமா ஆஃப் m ப்ளஸ் n. சரியா? காமா ஆஃப் m ப்ளஸ் n இன்ட்டு பீட்டா ஆஃப் m, n. ஓகேவா? therefore gamma of m into gamma of n is equal to gamma of m plus n into beta of m, n. நமக்கு தேவை beta of m, n is equal to gamma of m into gamma of n divided by gamma of m plus n. இதுதான் வந்து பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷனுக்கான ரிலேஷன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷனோட ப்ராப்ளம்ஸ் நிறையா பார்க்கலாம். ஓகே.